பகவதியாளுடைய வாசலிலே அரவமில்லாத வேளை அர்த்தஞ்சதியாமும் அடைத்திருக்கும் அடகதவை தட்டுகிறார். பூட்டி வைத்த திருக்கதவை புகழோடு தட்டுகிறார் மாயாண்டி. இந்த ஆலமரத்து சுடல அப்படி பூட்டிய திருக்கதவை புகழோடு தட்டும் போது அதோடு இல்ல மகா சபையிலே நமக்கு என்னையா அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்ல ஸ்ரீமான் பூமான் கனகவான் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த பாரெல்லாம் உயர்வளங்கள் நமது வாளையங்கோட்டை நல்லகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ரங்கராஜ் யாதவ் அவர்கள். ரங்கராஜ் யாதவ் அவர்கள் ஐயா அவர்களுடைய தங்க திருகரத்தினாலே இந்த மகா சபையிலே நமக்கு 51 ரூபாய் 51 லட்சமாகவும் அடுத்தபடியாக அன்பு பாராட்டி செல்ல சிரிமான் கீழப்பாவூர் நன்னகரத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகவும் வாழ்ந்து வரக்கூடிய ஐயா சுப்பிரமணியன் அவர்கள். ஐயா அவர்களுடைய தங்க திருகரத்தினாலே அவர்களும் இல்ல மகா சபையிலே நமக்கு 51 ரூபாய் 51 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கிறார். அன்னார் அவர்கள் எல்லார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் உட்டார் பட்டார் உறவினர்கள் என்று என்றைக்கும் நபராய ஆலமரத்து மாயாண்டி சுடலையில் தாயான வேட்டி பிரம்மசக்தியினுடைய அருளாலும் சத்ராதி முண்ட சுவாமி சின்னத்தம்பியினுடைய கிருபையினார் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வாழையடி வாழையாக 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 அப்படி எந்த மோகம் போனாலும் தங்க மோகம் காண வேண்டும் செய்யுந்தோளில் நிலைக்க வேண்டும் சிரஞ்சீவியா வாழ வேண்டும் மாயாண்டி அருளாலே 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 மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் இப்படியா இருக்கும் போது ஈசன் மகன் உடலத்தை பகவதியா வாசல் வந்து அடைத்திருக்கும் அடகதவை வாயாண்டி அதட்டி மெல்ல தட்டுதாரே பூட்டி வைத்த திருக்கதவை உடலை புகழோடு தட்டுதாரே அர்த்த ஜலிஜாமம் போலே அரவமில்லா வேளையில் சமகமாயாண்டி பகவதியா வாசல் வந்து கதவதை நான் தட்டும் போது கதவு தட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் பகவதி அடைத்திருக்கும் அடகதவை ஐயா அடைத்திருக்கும் அடகதவை அதட்டி மெல்ல தட்டுவதாறு அவடி மூட்டி வைத்த திருக்கதவை புகழோடு தட்டுவதாறு என்று சொல்லி பகவதியா எடுத்து பார்க்காள அம்மையான பகவதியா நாமல் திருவாசலில சொல்லையா அர்த்தஜதியாமும் அறவும் இல்லாத வேலை அடைத்திருக்க அடகளவை தட்டுல யாரா இருக்கும் நம்மளுடைய வாசலுக்கு பகலிலே வருவதற்கே மக்கள் அஞ்சுவார்களே அப்பேற்பட்ட பகவதி வாசலில ஜாம நடு ஜாமம் ஜதிச்சாம வேளை காற்றடித்தாலும் இலை அசையாத கடிய சாமாதி ஜாமம் போல அடைத்திருக்கான கதவை தட்டுகிறது யாராக இருக்கும் என்று ஜெயனமாக இருந்த அம்மா பகவதியால் ஏறெடுத்து பார்க்கிறா. கல்வனா இருப்பானா இல்லை காவலனாக இருப்பான். கல்வனாக இருந்தால் கண்டிக்க வேண்டும், காவலனாக இருந்தால் கை கொடுத்து காக்கணும்.
யாரென்று தெரியலையே என்று இந்த அம்மையான பகவதி அடகதவ தட்டும் போது ஏறெடுத்து பார்க்க யாரென்று அறியவே ஆமல் இன்னாரென்று புரிய வேண்டும். அதட்டும் போது அடகவை தாண்டிரூட்டி வைத்த திருக்கதவை திருக்கதவையோடு தாந்திரந்தாள் ஆண்டி மாயாண்டி ஆலமரத்து சுடலை அடைத்திருக்கும் அடகதவ தட்டுதல். அடைத்திருக்கும் அடகதை தட்டினுடனே அம்மை பகவதியாள் கதவு திறந்து பார்க்கிறாள். பூட்டிய திருக்கதவை புகழோடு திறந்து பார்க்கும் போது அதோடு இந்த மகாடவையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல சிறிமான்கள் வணிக வைத்திய சமுதாயத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய உயர் திருவாளர் ஐயா ஏ சின்னக்கண்ணு செட்டியார் அவர்கள் ஐயா அவர்களுடைய அன்பு குமாரர் அருளரும் தேவியாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ தலை சாய்ந்த முப்புடாதி அம்மனுடைய கோவில். அந்த கோவிலிலே வணிக வைசிய சமுதாயத்தின் பொருளாளராக பணியாற்றி வரக்கூடிய உயர் திருவாளர் சி சுடலைமுத்து அவர்கள் எஸ் சித்ரா அவர்கள் அவர்களுடைய மருமகன் மகள் ஜெனீஸ் அவர்களோடு கோமதி சங்கரி அவரோடு மகள்கள் சிவரஞ்சனி இனிதா இன்பா பேத்திகள் சஞ்சனாசிரி சஸ்விகாசிரி அவருடைய குடும்பத்தின் யார்வாகின்ற மகாசபையிலே நமக்கு 201 ரூபாய் 201 கோடியாகவும் அடுத்தபடியாக உயர் திருவாளர் ஐயா நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வழிமுகத்தில் அவதரித்த ஸ்ரீமான் பூமான் கனகவான் அன்பிற்கும் வாழத்திற்கு உரித்தான உயர் திருவாளர் ஐயா தலையாரியாக பாற்றி வரக்கூடிய எம் சுடலைமுத்து யாதவ் அவர்கள் ஐயா தலையாரி அவர்களுடைய புதல்வர்கள் எஸ் சைலப்பன் யாதவ் அவர்கள் யாதவர் சமுதாயத்தில் தலைவராக நாட்டாமையாக பணியாற்றி வரக்கூடிய செல்ல சிரிமா. நாட்டாமன்னு சொன்னா அவளே 10,000 ரூபாய் தரலாமே, என்ன லேசுப்பட்ட பதவியா? ஓ அவள் தான் 500 கொடுத்து வாங்கினவளோ? அதான் அப்போ போவையில வாங்கிட வேண்டியதான். நாளைக்கு இருக்கலாம். அப்பேற்பட்ட நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வழிவம்சத்தில் வாழ்ந்து வரக்கூடிய யாதவார் சமுதாயத்தின் தலைவராக திறம்பட பணியாற்றி வரக்கூடிய அன்பு சகோதரர் ஐயா எஸ் சைலப்பன் யாதவ் அவர்கள் அன்னார் அவர்களோடு இந்த ஆழ்வார்குறிச்சி நன்னகரத்தில் கோகுல் டிராவல்ஸ் வைத்து நடத்தக்கூடிய எஸ் நடராஜன் யாதவ் அவர்கள் ஐயா அவர்களுடைய தங்க திருகரத்தினாலும் இந்த மகா சபையில நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக கொஞ்சம் கொஞ்சமா தருவோம். ஒரேடியா தந்துட்டா ஒரேடியா சொல்லிடுவாங்கல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா 100 தருவோம். ஆக அல்லார் அவர்கள் அல்லார் வழி வழி வம்சங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் இந்த யாதவார் குல மக்கள் அனைவர்களும் என் அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலையுடைய அருளாலும் எய்யம் 3 மோகம் கொண்ட வேளா முப்புறத்த ஆண்ட தெய்வம்
சாய்ந்த முப்பூடாதி ஆயிரங்கள் நூடையா அம்பிகை முப்பூடாதி கிருபையாலே எனக்கு ஆனந்தமா வாழ வேண்டும் பிரம்மவீடம் பிறந்த வேளா தாயார வெட்டி அம்மா பிரம்மகூல ராட்டுதையா பேட்டிய மாருளாலே ஆனந்தமா வாழ வேண்டும் மணி விளக்கில் பிறந்த மகன் என்னால வரத்து சுடல ஐயா ஒளிவில் பிறந்த தெய்வம் செஞ்சுடலே மாயாண்டி மாயாண்டி கிருபையாலே மாயாண்டி கிருபையாலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கோடி கோடியாக உயர வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் மாயாண்டி கிருபையாலே எனக்கும் மங்களமா வாழ வேண்டும் வளர வேண்டும் அதை என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு மாயாண்டி சுடல தெய்வம் பகவதியாள் வாசல் வந்து தாய கதவு திறந்து வாக்கும் போது தாட்டிய சுடல தெய்வம் 5 வயது குழந்தை போலே அழகு அந்த நல்ல சிறுவேனை போ குழந்தை அப்படி 5 வயது குழந்தை போலே அந்த சிறுவனை போ சிறு குழந்தை போலே குழந்தை சிறு குழந்தை நல்ல வடிவோம் கொண்டார் குழந்தை போலே அறியாத பிள்ளை போலே சுடலத்தை பிள்ளை மாயாண்டில் நின்றவோ கையை எட்டி பிடித்தாள யாரடா சிறுவயலே யாரடா சிறுவயலே வாசலுக்கு வந்ததென்ன அப்படி பகவதியா வாசலுக்கு பகலில் வர அஞ்சுவார் நீ அர்த்தஜதி ஜாமம் போல அறவமெல்லாம் வேளையில் அழைத்திருக்கும் அடகதவை அதட்டி மெல்ல தட்டலாம் ஊட்டி வைத்த திருக்கதவை புகழோடு தட்டலாம் கதவு தட்டும் விவரம் அல்ல கைவிடுத்த பகவதியா ஊருமல்ல பேருமல்ல ஊருமல்ல பேருமல்ல உன்னுடைய இழப்பமல்ல நகரமல்ல நடந்து வந்த விவரம் கதவு தட்டும் விவரம் வேறை சொல்லடவா தந்தை வேறை சொல்லுவார் போ அக்கம் உண்டோ பக்கம் உண்டோ உன்னை ஆதரிப்பாரும் உண்டோ
பகவதியால் ஆளிட்ட திருக்கதவை தான் திறந்து பார்க்க மாயாண்டி சுடலை 5 வயது பிள்ளை போல அறியாத சிறுவனை போல வடிவம் கொண்டு நிற்கிறார். கையிட்டு பிடித்தான் பகவதி. யாரடா? ஏய், என்னுடைய வாசலுக்கு பகலிலே வருவதற்கு அஞ்சுவார்கள். நீ அர்த்தஜதி ஜாமம் அரவம் இல்லாத வேளையில அடைத்திருக்க அடகதவை தட்டுகிறாய். நீ யாரப்பா? உனக்கு எந்த ஊர்? எந்த தேசம்? உன் நாடு என்ன, நகரம் என்ன, உன் ஊர் பேர் என்ன, உன் தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, வந்த விவரம் என்ன, அடைத்திருக்க அடகதவை தட்டும் மாயம் என்ன மகனே என்று கையிட்டு பிடித்தா பாருங்க. இந்த மாயாண்டி சுடலை அதுவரைக்கும் யாருக்கும் கட்டுப்படாத ஆலமரத்து மாயாண்டி அம்மா பகவதி கையிட்டு பிடித்தவுடனே தாயாருக்கு கட்டுப்பட்டு நிற்கார். எதுக்காக? அம்மா பகவதியினுடைய திருமுகத்தை கண்டார் மாயாண்டி சுடலை மெய் மறந்து போனார். அம்மா பார்வதியை பார்த்தது போல அம்மா பகவதி இருக்கா. நம்ம தாய் மாதிரி இருக்காள அம்மா என்னும் மாயாண்டி உடலை பகவதிக்கு கட்டுப்பட்டு நிற்கார். சரி, அப்படி மாயாண்டி கட்டுப்பட்டு நின்ன உடலே அம்மா பகவதி விவரத்தை கேட்க. ஆமா, நீ யாரப்பா? உனக்கு எந்த ஊரப்பா? எந்த ஊரப்பா? அம்மா என்ன என் தாயே பகவதி என்ன ஓ வாசலுக்கு வேற யாரும் வர முடியுமா அம்மா? வாசலுக்கு வர முடியுமா அம்மா? ஓ வாசல்ல இப்படி வந்து அட்டாதுட்டம் செய்துட்டு யாரும் உயிரோடு பிழைச்சு போக முடியுமா? நான் யாரு தெரியுமா? உனக்கு சொந்தமான மகன்தானம்மா வந்திருக்கேன். எந்த மகன்பா? உனக்கு சொந்தமான அக்கா மகன். எந்த அக்கா மகன்? சொந்தமான அக்கா மகன் 7-8 பேர் இருக்கா. எந்த அக்கா மகன்? 7-8 பேர் இருக்காளா? ஆமா இருக்கா. எப்ப? ஏ ஆலமரத்து சொடல என் அக்கா மகன்னு சொன்னா வடக்க காசியில இருக்காள விசாலாட்சி அவன் மகனாப்பா? அவன் மகன் இல்லையா? இல்ல. ஏ அப்போ அண்ணாமலநாதர் மனைவி உண்ணாமல இருக்காள அவன் மகனா? யாருக்கு அடுத்தவா? அவளுக்கு அடுத்தவா. அப்ப மதுரையில இருக்காள அக்கா மீனாட்சி மோனா? அப்ப சங்கரன் கோயில்ல இருக்காள ஆவட கோமதி மோனாப்பா? அவன் மௌனம் இல்லையா? ஏ அப்ப திருநெல்வேலியில இருக்காள எங்க அக்கா காந்திமதி மோனா? யாருக்கு அடுத்தவா? அவளுக்கு அடுத்தவா. ஏப்ப நம்ம பாவநாசத்துல இருக்காள உலகம்மா மோனா? அவளும் இல்லையா? ஏப்ப நம்ம சிவசவிலத்துல இருக்காள பரம கல்யாணி மோனப்பா? அவன் மௌனம் இல்லையா? ஏப்ப குற்றாலத்துல இருக்காள ஏ குழல்வாய் மொழி மோனா? இன்னேரு அவ மௌனம் இல்லையா? எப்பா ஏப்ப எசக்கியம்மா மோனா? முத்தம்மா மோனாப்பா? ஏப்ப மூதேவி மோனா? நீ யாரு மோகம்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா. ஏ அம்மா பகவதி என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? என் முகத்தை நல்லா உத்துப்பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியும்னா எங்கேயோ கண்ட முகம் எப்போதோ பார்த்த முகமா தெரியுது மகனே. ஆனா நீ யாரு பிள்ளைன்னு எனக்கு இன்னும் தெரியலையடா. ஏ அம்மா பகவதி நான் யார் தெரியுமா? அந்த கைலாசம் வாசலில கடவுள் பெற்ற திருமகன் தான் கட்டழகன் சுடலையா பார்வதியா ஆபத்துக்கு உதவும்படி ஆண் குழந்தை கேட்டதால 1000 நாள் மண்டபத்தில் 32ஆம் தூணரில் தூண்டாத மணி விளக்கில் சுடரோடி பிறந்த மகன் சுடலை பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையை சுடரோடிவில் பிறந்ததால எனக்கு சுடலை என்று ஒரு பெயர் தான். மணிவிளக்கில் பிறந்ததால மாயாண்டி ஒரு பெயர் தான். போல உருண்டதாலே போலே உருண்டதாலே சாமி ஒரு பெயர். பிறந்ததாலே ஆலமரத்து சுடலையில் ஆண்ட
பெயர் கொடுத்தார். பெற்றெடுத்த பார்வதியா எனக்கு பெயர் கொடுத்தார் பரமஈசன். எம்மா பெற்றெடுத்த பார்வதியா பெயர் கொடுத்தார் பரமஈசன். வனப்பேட்டி உனது வாசல் போனதாரே தின்றதாரே நாடு போயல்லவோ தின்றதாரே நாடு சென்றல்லவோ இறந்தவனம் தின்றதாரே கைலாசம் ஆகாதென்று அனுப்பி வைத்தார் பூலோகம். பக்கமில்லை யாரும் இல்லை. வடக்கோர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா வாசல். பகவதி கைலாசநந்தனம் தன்னிலே பிறந்தவன், கையிலே கனக வரங்களை பெற்றவன், தூண்டாத மணிவிளக்கில் சுடரோடி பிறந்தவன் இந்த செஞ்சுடல. பெற்றெடுத்தாள் பார்வதியால் எனக்கு பெயர் கொடுத்தார் பரம ஈசன். மையானம் சென்று வாண்ட பிணத்தை நின்று சுடுகாடு சென்று சுட்ட பிணத்தை அருந்தியதனாலே கைலாசம் ஆகாதென்று என்னை அனுப்பி வைத்தார்கள் பூலோகம். பெற்றெடுத்தா பார்வதி இல்லையா, என்னை வளர்த்தாள் வனப்பேச்சி. எனக்கு அக்கமில்லை பக்கமில்லை ஆதரிக்க யாரும் இல்லையே அம்மா. பக்க துணையும் இல்லை, என்னை பாதுகாக்க ஒருவரும் இல்லை. நீயே தஞ்சம் என்று வந்திருக்கிறேன் உனது வாசலுக்கு என்றார் ஆலமரத்து மாயாண்டி சொடல. அப்படி சொல்லும் தருணத்தில் இந்த மகாசபையிலே நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல சிறிமான் பூமான் கனகவான் புண்ணியவாளர்கள் அகிலமெல்லாம் பெயர் விளங்கு நமது ஆழ்வார் குறிச்சி நல்ல கரத்திலே அருள் கொடுக்கும் தெய்வமாக இருக்கும் அப்பனாய் ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய அருளும் துணையோடு வாழ்ந்து வரக்கூடிய செல்ல சிறிமான் அப்பன் ஆலமரத்து சுடலையினுடைய கோமரம் அன்பிற்கும் வாழத்திற்குறித்தான நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த என் பெருமாள் யாதவ் அவர்கள், அவர்களோடு என் சுடலை முத்து யாதவ் அவர்கள், பி இசைக்கு ராஜா யாதவ் அவர்கள், அவரோடு பி இசைக்கு முத்து யாதவ் அவர்கள், பி இசைக்கு மாரி யாதவ் அவர்கள், எஸ் பன்னீர் செல்வம் யாதவ் அவர்கள், அவரோடு எஸ் முகேஷ்ராம் யாதவ் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலமரத்து மாயாண்டி சுடலையை தலைமையில் கொண்டு ஐயனுடைய அருளினாலே வாழ்ந்து வரக்கூடிய அன்னார் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த மகா சபையிலே அவர்கள் நமக்கு 101 ரூபாய்